ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ். ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ்ல வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? இதுவும் ஃபார்முலா தான். இது வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் உண்டு. ஸோ ஃபார்முலாவை நம்ம மகப் பண்ணிக்கணும். ஸ்டெடி ஸ்டேட் எரர் E of SS equal to limitation t to infinity E of t இல்லைன்னா limitation t to 0 S into E of S. அதாவது டைம் லைன்னா E of t, இது வந்து t equal to infinity, ஸ்பேஸ்னா S into E of S, t is equal to 0. ஓகே, ஸோ E of S ஓட ஃபார்முலா என்னன்னா, அதாவது எரரோட ஃபார்முலா என்னன்னா R of S by 1 plus G of S H of S. ஓகே, இப்போ கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் Kp is equal to limitation S tends to 0 G of S H of S. இதே வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் வந்து S tends to 0 S into G of S H of S. ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் என்னன்னா S ஸ்கொயர் into G of S H of S. ஓகே, அடுத்து ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கும் எரர் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் E of S is equal to 1 by 1 plus Kp. இது வந்து பொசிஷனல் எரர் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா, இதே கேவி கொடுத்துருந்தா 1 by kv, KA கொடுத்துருந்தா 1 by KA. ஓகே, இந்த டேபுலர் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு வந்து இன்புட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் இன்புட் ரேம்ப் இன்புட் அதுக்கும் டைப்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ ஸ்டெப் இன்புட்டாக இருந்துச்சுன்னா டைப் 0ல 1 by 1 plus KP, ஆனால் டைப் 1ல 0, டைப் 2ல 0. இதே ரேம்ப் இன்புட்னா இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே 1 by kv, இங்கே 0. பாரபோலால இன்ஃபினிட்டி, இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே 1 by ka. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ப்ராப்ளம் அப்ளிகேஷனில் வரும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைப்பு, ஆர்டர் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம அப்ளை பண்ணால் தான் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இட் கேன் டிஃபைன் ஒன்லி லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமில் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும், வேர் டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் நியூமரேட்டர். டினாமினேட்டரில் போல்ஸ் கண்டுபிடிப்போம், நியூமரேட்டரில் ஜீரோஸ் இருக்கும். ஓகே, இதே ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இங்கே வந்து டினாமினேட்டரில் 2 இருக்கு, தட் இஸ் போல்ஸ் வந்து 2 இருக்கு. இங்கே வந்துட்டு டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் சேம் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் டிஜிட்ஸ். இதில் 2, இதில் 2. இம்ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா டினாமினேட்டர் வந்து லெஸர் தேன் நியூமரேட்டர், நியூமரேட்டரில் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து 1 வேர்டில் கேட்பாங்க. Type and order of the system. So type na number of poles at the origin. It can be specified only on open loop system. இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம். ஸோ போல்ஸோட தட் இஸ் பவர், சாரி, அது போல்ஸ் அட் த ஆரிஜின்னா எஸ்ஸுக்கு கூட எஸ் பவர் -1 அப்படின்லாம் வராமல் வெறும் எஸ்ன்னு இருக்கிறதோட பவர் தான் என்னது, போல்ஸ். Order, highest power of S present in the denominator of transfer function. It can be specified either open loop system as well as closed loop system. So order வந்து நம்ம open loopலயும் பார்த்துக்கலாம், closed loopலயும் பார்த்துக்கலாம். ஆனால் டைப் வந்து open loopல மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம் கொடுத்துருந்தா அதை எப்படி க்ளோஸ்ட் லூப்பாக மாற்றுறது? இப்போ ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தா அதை எப்படி க்ளோஸ் லூப்பாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். கன்வர்ஷன். ஸோ வந்துட்டு G of S H of Sங்கிறது ஓப்பன் லூப் சிஸ்டம். இதே இது க்ளோஸ் லூப்பில் நம்ம எப்படி எழுதுவோம், C of S by R of S equal to G of S H of S divided by 1 plus G of S H of S. அப்படின்னா என்னன்னா, நியூமரேட்டர் டிவைடட் பை நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர். இதுதான் வந்து என்னன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஓட ஈக்குவேஷன். இதே இது க்ளோஸ் லூப்ல இருந்து ஓப்பன் லூப்புக்கு மாற்றணும்னா நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதில் டிட்டர்மைன் த டைப் அண்ட் ஆர்டர் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சம்.
g of s by h of s equal to k by s into s plus 1 s square plus 2s plus 3. இப்போ டைப் கண்டுபிடிக்க போறோம். டைப் எதுல கண்டுபிடிப்போம்? ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. g of s h of s கொடுத்தா அது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். c of s by r of s கொடுத்திருந்தா அவுட்புட் பை இன்புட்னு கொடுத்திருந்தா அது க்ளோஸ் லூப். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் லூப்ல இருக்கா, இதுல வந்து டைப் கண்டுபிடிக்கணும். டைப் என்னது? நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் த ஆரிஜின். ஸோ எஸ் அதாவது எஸ் கூட +1 -1 வராம வெறும் எஸ்ன்னு இருக்கிறதுல ஓட பவர். இதுல எஸ் ஓட பவர் என்னது? 1. ஸோ டைப் வந்து 1. ஆர்டர் வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இந்த எஸ் இருக்குல்ல, இதோட ஹையஸ்ட் பவர். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா ஹையஸ்ட் பவர் என்ன வரும்? எஸ் பவர் 4 வரும். ஸோ அந்த 4 தான் ஆர்டர். ஓகே, செகண்ட் சம். g of s by h of s equal g of s h of s equal to s plus 2 divided by s minus 2 into s plus 1. ஓகே, இப்போ இதுல வந்து டைப் கண்டுபிடிக்கணும். இது ஓப்பன் லூப் ஃபங்க்ஷன் தான். டைப் எஸ் வெறும் எஸ் இல்லை, ஸோ 0. ஸோ டைப் 0. ஆர்டர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் என்ன வரும்? ஸ்கொயர். ஸோ 2. இப்போ c of s by r of s equal to 2 by s square plus 4. ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் லூப் கொடுத்துருக்காங்களா? ஸோ க்ளோஸ் லூப்ல இருந்து நம்ம ஓப்பன் லூப்பாக மாற்றணும். இது ரெண்டுல எந்த ஃபார்முலானாலும் யூஸ் பண்ணலாம். எய்தர் g of s h of s டிவைடட் பை 1 மைனஸ் g of s h of s ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் n யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்துட்டு டைரக்டா நியூமரேட்டர் இதான் இதான் டினாமினேட்டர். நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் போட்டா ஈக்குவல் டு 2 by s square plus 2. இதுதான் இப்போ ஓப்பன் லூப் ஃபங்க்ஷன். இதுக்கு டைப்பும் ஆர்டரும் கண்டுபிடிங்க. டைப் என்னது? 0, வெறும் s இல்லை, ஸோ டைப் 0. ஆர்டர் என்னது? s ஸ்கொயர், ஸோ 2. அதான் ஆர்டர். இங்க வந்துட்டு ஃபோர்த்து சம் பின்னாடி இருக்கு. நம்ம இப்போ ஃபிஃப்த் சம் பார்ப்போம். இங்க வந்துட்டு g of s h of s கொடுத்துருக்காங்க. k டிவைடட் பை s கியூப் பிளஸ் 2s ஸ்கொயர் பிளஸ் 4s. இதை வந்து நம்ம ஈக்குவேஷனா நம்ம பிரிச்சோம்னா, நம்ம வந்து ஏ ஸ்கொயர் ஏ கியூப் அந்த ஈக்குவேஷன்ல நம்ம பிரிச்சோம்னா எஸ்ஸுக்கு பவர் 1 வரும். எஸ் அதாவது வெறும் எஸ், ஆரிஜின்ல உள்ள எஸ். ஸோ அதனால டைப் வந்து 1. ஆர்டர் வந்து இதோட மேக்ஸிமம் பவர் என்னது? 3. இப்போ வந்து c of s by r of s equal to 4 s plus 1 divided by s into s square plus 4s minus 4. Okay, numerator divided by denominator in the value minus numerator 4s plus 4. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். 4 into s plus 1 divided by இப்படி ஒரு ஈக்குவேஷன் வரும். இப்போ வந்துட்டு 4s plus 1, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணால் இப்படி வரும். 4 into s plus 1 by 4s cube plus 4s square minus 8s plus 4. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பிரிச்சோம்னா டைப் வந்து வராது, ஏன்னா போல்ஸ்ல வந்து இருக்காது. டைப் 0, ஆர்டர் வந்து கியூப். ஓகே, ஸோ 3. இப்போ வந்துட்டு இதை வந்து எப்படி ஷார்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் பிரிக்கிறதுக்கு பதிலாக போல்ஸில் டைப் கண்டுபிடிக்கிறதுக்காக போல்ஸில் உள்ள போல்ஸ் அட் ஆரிஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 8s முடிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டைப் வந்து 1 வரும். இதே இது s plus 4ன்னு முடிஞ்சிருக்கனால நம்மளுக்கு டைப் 0. ஓகே, இது வந்து ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இது வந்து நான் சும்மா ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். முந்தின சம்மில் பார்த்தா அந்த எஸ்ஸோட முடிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டைப் வந்து 1 வரும். ஓகே, இப்போதைக்கு டைப் அண்ட் ஆர்டரோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸு, ஸ்டெடி ஸ்டேட் எரர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.